வர்ணாசிரமத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான். கொடூரமாக ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான். கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள், சொத்துரிமை மறுக்கப்பட்டவர்கள், பிள்ளை குழந்தை திருமணம் என்கிற பெயரால் இளம் பிராயத்திலேயே பிஞ்சு பருவத்திலேயே திருமணம் செய்து வைத்து அவர்கள் மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஓரத்திலே உட்கார வைத்து விடுவார்கள். வெள்ளை புடவையைத்தான் கட்டியிருக்க வேண்டும். நல்லது கெட்டது நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்க கூடாது. கமநாட்டி வரா கமநாட்டி வரா என்று சொல்லக்கூடிய அரசியல் இங்கே கைம்பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய நிலை இருந்தது. அதையெல்லாம் இன்றைக்கு மெல்ல மெல்ல தகர்த்தெறிந்து விட்டு ஆண்கள் நீதிபதியானால் பெண்களும் நீதிபதி ஆவார்கள், ஆண்கள் சட்டமன்ற உறுப்பினரானால் பெண்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார்கள், ஆண்கள் அமைச்சரானால் பெண்களும் அமைச்சராவார்கள், ஆண்கள் பேசினால் பெண்களும் பேசுவார்கள் என்கிற நிலை இந்த மண்ணில் மலர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலைக்கு அடிப்படை காரணம் சமூக நீதி கோட்பாடு.